حي على الصلاة. அஸ்ஸலாமு அலைக்கும். சென்னையிலேருந்து அக்பர் பேசுகிறேன். சொல்லுங்கள், என்ன சந்தேகம் உங்களுக்கு? சொல்கிறேங்க. ஐபிஎல் பார்க்கலாமா? ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ரமதானில் ஐபிஎல் பார்க்குறாங்களா? சைத்தானுடைய சூழ்ச்சி வரணும்ல ஏதாவது ரூபத்தில். இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்திருக்க சூழ்ச்சி இந்த ஐபிஎல் சூழ்ச்சி. அதுவும் கடைசி 10 ரமதானுடைய கடைசி 10 என்பது விழித்திருந்து இபாதத் செய்ய வேண்டிய நேரம். ஆகவே குறிப்பாக இளைஞர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, தயவு செஞ்சு சனியம் பிடிச்ச டிவியை பார்க்காதீங்க, ஐபிஎல் பார்க்காதீங்க, தரித்திரம் பிடிச்ச ஐபிஎல் பார்க்காதீங்க. எல்லாம் சூதாட்டம். நீ நினைக்கிறீங்க நம்ம பிடிச்சமான வீரன் ஆடுறான்னு சொல்லி, எல்லாம் சூதாட்டம், திருட்டுத்தனம், ஏமாத்தின லலித் மோடி ஓடி போயிட்டான். ஐபிஎல் இடத்துல லலித் மோடி ஓடி போயிட்டான். நீங்கள் பார்க்குறோம், பணத்தை போகிற சுருட்டிட்டு ஓடி போயிட்டான். எல்லாம் ஃப்ராடுத்தனம், சூதாட்டத்தனம். லலித் மோடி விட்டுட்டு போன அந்த பணியை, அந்த உயர்வான பணியை இன்றைக்கி அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா பண்ணிட்டு இருக்கிறான். அவன் கோடி கூட கொள்ளடிச்சிட்டு இருக்கிறான். அதனால் ஐபிஎல் பார்க்காதீங்க, புனித ரமதானில் பார்க்காதீங்க. நீங்கள் வைக்கிற நோம்பெல்லாம் பாழாக்கிறோம், உங்கள் நன்மையெல்லாம் பாழாக்கிறோம், உங்களோட இபாதத்தை பாழாக்கிறோம். ஷைத்தான தூரம் விரட்டுங்க. இந்த ஐபிஎல் ஷைத்தான தூரம் விரட்டுங்க. ஐபிஎல் பார்க்காதீங்க. திரும்பத்தில் சொல்லுவேன், 1000 முறை சொல்லுவேன், ஹராமான ஐபிஎல் பார்க்காதீங்க. உங்கள் ரமதானை பாழாக்காதீங்க, உங்களுடைய இபாதத்தை பாழாக்காதீங்க. இன்றைக்கி அரசியல்வாதிங்க அதை கையில் வச்சுக்கிட்டு நம்முடைய நேரத்தையும் நம்முடைய காசையும் பாழாக்கிட்டு இருக்கானுங்க. குறிப்பாக ஆர்எஸ்எஸ்கான அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா நீ கோடியோட சம்பாதிச்சு அந்த பணத்தை முஸ்லீம்களை அழிக்கிறதுக்கும் முஸ்லீம்களை கொள்றதுக்கும் காசை கொடுத்துட்ருக்கான். நீங்கள் ஐபிஎல் பார்த்து அவனுக்கு காசு கொடுப்பீங்களா? கொண்டு போய் கொஞ்சம் ஈமான உணர்வு வேணாமா? நமக்கு கொஞ்சம் இஸ்லாமிய உணர்வு வேணாமா? அப்புறம் நமக்குள்ள ஒற்றுமையே இல்லை ஹசரத். ஏன் ஹசரத் இப்படிலாம் இருக்கிறோம்? நீயே முதல்ல முஸ்லீமாக இல்லையே, அப்புறம் எங்கே விட்டுருவோம்? நமக்குள்ள பாருங்க ஹசரத், பாலஸ்தீனில் முஸ்லீம் அடிக்க மாட்டான். நம்ம இங்கே ஐபிஎல் பார்க்குற பாவம் தான் பாலஸ்தீன குழந்தைங்க செத்துட்டு இருக்குங்க. நம்ம ரமதானில் ஐபிஎல் பார்த்து நம்ம ரமதானில் நம்மளை பாலாக்கிட்டு இருக்கோம் இல்லையா? பாலஸ்தீனத்தில் பச்சையில் குழந்தைகள் குண்டு போட்டு சாகடிக்கப்படுது. யாருனால? நம்ம ஐபிஎல் பார்க்கறதுனால. நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஐபிஎல் பார்க்கறதுனால எல்லாம் அங்கே அதாபம் இருக்கணும். இன்றைக்கி முஸ்லீம்கள் செய்யக்கூடிய பாவத்தினால தான் முஸ்லீம்கள் எல்லாம் அதாபம் இறக்கிட்டு இருக்கிறோம். ஐபிஎல் பார்க்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ரமதானுடைய இரவிலே ரமதானுடைய இபாதத்தை விட்டுட்டு, தராவியை விட்டுட்டு, தஹஜ்ஜுதை விட்டுட்டு ஒரு முஸ்லீம் ஐபிஎல்லை பார்ப்பானேனால் அவன் தன்னை முஸ்லீம் என்று சொல்வதற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது அவனுக்கு. பலஸ்தீனை கொத்தாக கொல்லப்படக்கூடிய முஸ்லீம்களை பற்றி பேசுறதுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது அவனுக்கு. முதல்ல நம்மளை திருத்துவோம். இந்த சனியை முடிச்சு ஐபிஎல் பார்க்கறது நிறுத்துவோம். அல்லாட்ட பள்ளிவாசலுக்கு போவோம், அல்லாட்ட சரண்டர் ஆகும். ரப்பே நான் பாவி, ரப்பே நான் பாவி. இந்த ரமதான் நான் மன்னிக்கப்படாதான் எப்போ மன்னிக்கப்படுவேன்? இந்த லைலத்துல் கத்ர் மன்னிக்கப்பட எப்போ மன்னிக்கப்படுவேன்? என்னை மன்னியா அல்லாஹ் அப்படின்னு மன்றாடுற நேரத்தில் நம்ம ஐபிஎல்லை பார்த்து நம்ம பாழாக்கி இருந்தோம்னா பிறகு பாலஸ்தீனத்தில் குண்டு வெடிக்காமல் என்ன செய்யும்? அப்பாவி குழந்தைகள் மேலே குண்டு போட்டு சாவடிக்காமல் என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கி பாலஸ்தீனத்தில் அப்பாவி குழந்தைகள் தூங்கி இருந்த பெண்கள், தூங்கி இருந்த ஆண்கள் மேலே குண்டை போட்டு இந்த அயோக்கிய ராஸ்கல் நாய் அல்லாடு லானத்திற்குரிய ட்ரம்ப்பும் அல்லாடு முழுமையான சாபத்திற்குரிய நெத்தனியாகவும் இவங்க 2 பேரும் குண்டு போட்டு சாவடிச்சாங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க சகோதரர்களே, இவர்கள் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டதற்கு நெத்தனியாகவும் ட்ரம்ப்பும் காரணம் அல்ல. அல்லாஹ் பிச்சையும் நாகூர் மீரானும் ஐபிஎல் பார்க்கக்கூடிய அல்லாஹ் பிச்சை தான் காரணம். நான் ஞாபகத்தில் வச்சுக்க. ரமதான் மாதத்தில் கேடு கட்டி வெக்க கட்டி ஐபிஎல் பார்த்தோம்னா அந்த மக்களுக்கு அதாப இறங்காமல் என்ன செய்யும்? அல்லாஹ் எச்சரிக்கிறான். இன்றைக்கி அவங்களுக்கு, நாளைக்கு நமக்கு. இன்றைக்கி அந்த பாலஸ்தீன் மக்களுக்கு, நாளைக்கு நமக்கு. அதனால் முஸ்லீம் சகோதரர்களே, உணருங்கள், தௌபா செய்வோம், அல்லாட்ட மீளுவோம், ரப்புல் ஆலமீன்கிட்ட கையேந்துவோம். பலஸ்தீன் மக்களுக்கு அழுது துவா செய்ய வேண்டிய இரவு இந்த 10 இரவில் தயவு செஞ்சு ஐபிஎல் பார்க்காதீங்க. நம்முடைய அமலை கெடுப்பதற்காக ஷைத்தானுடைய சூழ்ச்சி இது. ஆர்எஸ்எஸ்காரன் கோடியோடைய கொள்ளையடித்து அதை நமக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அந்த ஐபிஎல் தயவுசெய்து யாரும் பார்க்காதீங்க. அல்லாஹ் நம்ம எல்லாரும் விளங்குற தௌஃபீக் தருவானாக.